ஒரு டாபிக் அறிவியலில் 7000 முக்கியமான வினாவிடைகள் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எடுக்கப்பட்ட வினாக்கள். இதுக்கான பிடிஎஃப் ப்ளஸ் ஆன்சர் கீ உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். 9344728476. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் கொஷின்ஸ். வாங்க டாபிக்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் அளவீடுகள். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், தொலைவின் எஸ்ஐ அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பொருட்களின் அளவுகளின் எஸ்ஐ அலகு மோல், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. எஸ்ஐ முறையில் அடிப்படை அலகுகள் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா கெல்வின், மீட்டர், ஆம்பியர், வினாடி, மோல், கிலோகிராம் மற்றும் கேண்டிலா. அளவீடுகள் என்பது என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது ஸ்கேல் மூலமா. சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுறது தான் நம்ம அளவீடுகள் அப்படின்னு சொல்றோம். அளவீடுகள்ல இரு பகுதிகளா பிரிக்கலாம். அவை எண் மதிப்பு மற்றும் அலகு. நீளம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் நீளம்னு சொல்றோம். நீளத்தின் அலகு மீட்டர், பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர், பருமனின் அலகு மீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின், பன்னாட்டு அலகு முறை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, உலகம் முழுவதுமே ஒரே மாதிரியான அளவீட்டு முறைகளை பின்பற்றுவதற்காக தான் பன்னாட்டு அலகு முறை, எஸ்ஐ அலகு முறை அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்டது. டெசி என்பது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெசி என்பது 10ல் 1 மடங்கு. சரிங்களா? அதாவது 10 டெசிமீட்டர் அப்படின்றது 1 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். சென்டி என்பது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சென்டி அப்படின்றது 100ல் 1 மடங்கு. அதாவது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்த கொஸ்டின், மில்லி அப்படின்றது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. மில்லி அப்படின்றது 1000ல் 1 மடங்கு. அதாவது 1000 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அடுத்தது, நானோ என்பது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நானோ அப்படின்றது ஒரு பில்லியன்ல 1 மடங்கா இருக்கும். சரிங்களா? அப்போ 1 பில்லியன் நானோமீட்டர் அப்படிங்கிறது 1 மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். கிலோகிராம் அப்படின்னா கிலோ கேஜி அப்படின்றது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 1000 மடங்கு கேஜினா. சரிங்களா? அதாவது 1 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தோற்றம் அளவீட்டில் மாறுபாட்டின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதன் பெயர் இடமாறு தோற்றப்பிழை. சரிங்களா? ஒரு பொருளை அதோட தோற்ற நிலையில 2 வேறு பார்வை கோடுகளுக்கு வழியா நம்ம பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பிழைய இடமாறு தோற்றப்பிழை அப்படின்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின், நீளத்தை பயன்படுத்தி கணக்கிடப்படும் அளவு எவைன்னு கேட்டிருக்காங்க. அவை பரப்பு மற்றும் பருமன். அடுத்து, பருமன் என்பது எத்தகைய அலகு அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒரு வழி அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பருமன் என்றால் என்ன? ஒரு பருப்பொருள் எவ்வளவு இடத்தை அடைத்துக் கொள்கிறதோ அதுவே அதன் பருமன் ஆகும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், திரவம், வாயுக்கள் பொதுவாக எந்த அலகினால் அளவிடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. லிட்டர்ஸ். நம்ம திரவம் அப்படின்னாலே லிட்டர்ஸ்ல தான் அளவிடுவோம். அதே மாதிரி வாயுக்கள் அப்படின்னாலும் லிட்டர்ஸ்ல தான் அளவிடுவோம். மீட்டர், லிட்டர் இடையே சில அளவீடுகளை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மில்லிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரோ லிட்டர். அதே மாதிரி 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர். அதுவே 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர். சரிங்களா? மீட்டர், லிட்டரை எப்படி நம்ம கணக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கான சில குறியீடுகளை இங்க நம்ம பார்க்கிறோம். அடுத்த கொஸ்டின், பூமியின் பரப்பில் எடை என்பது எதற்கு நேர்த்தகவில் இருக்கும் கேக்குறாங்க. நிறைக்கு ஈக்குவலா இருக்கும். எடையும் நிறையும் பூமியின் பரப்புல ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஈர்ப்பு விசையானது நிலவில் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பூமியை விட குறைவாக இருக்கும். நிலவில் ஈர்ப்பு விசை பூமியோட கம்பேர் பண்ணும்போது குறைவாதான் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பூமி நிலவில் நிறை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இரண்டுமே சமமாக இருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின், நிலவில் பொருளின் எடை எவ்வாறு இருக்கும்? பூமியில் உள்ள எடையில் 6ல் 1 பங்காக இருக்கும். சரிங்களா? நிலாவுல ஒரு பொருளோட எடை எப்படி இருக்கும்னா, பூமியில அதோட எடை எவ்வளவு இருக்குமோ அதுல 6ல் 1 பங்கு தான் நிலாவுல இருக்கும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறை என்பது என்ன? நிறை என்பது பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு தான் நிறை அப்படின்னு சொல்றோம். அதுவே எடை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. சரிங்களா? நிறை அப்படின்றது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவு. அதுவே எடை அப்படின்றது அந்த நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையை தான் நம்ம எடை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறையின் சில அளவீடுகளை கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1000 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். அதுவே 1000 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், படித்தர நிறை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் பொருளின் நிறையை கணக்கிடுவது படித்தர நிறை என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட், பொருளின் நிறையை அளவிட பயன்படும் கருவி எது அப்படின்னா பொது தராசு. பொருளின் துல்லியமான எடையை காண பயன்படும் கருவி எது அப்படின்னா மின்னணு தராசு. வேதி பொருட்களின் எடையை துல்லியமாக கண்டறிய பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தோம்னா மின்னணு தராசு. மக்கள் முற்காலத்தில் நேரத்தை அளவிட எதனை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி எது அப்படின்னா ஓடோமீட்டர். வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி எதுன்னு பார்த்தோம்னா ஓடோமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெட்ரிக் முறை அளவுகள் அல்லது திட்ட அளவுகள் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சுக்காரர்களால. எத்தனாவது வருஷம்னா 1790வது வருஷத்துல. சரிங்களா? நெக்ஸ்ட், நீளத்தை அளவிட தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் யாரால் கண்டறியப்பட்டது அப்படின்னா வில்லியம் பெட்வெல் அப்படிங்கறதுனால அவரோட நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டு. நீளத்தை அளவிடும் அளவுகோல் கண்டுபிடித்தவர் வில்லியம் பெட்வெல். அவரோட ஆண்டு பார்த்தோம்னா 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவரு. அடுத்த கொஸ்டின், பிரெஞ்சு நாட்டின் தலைநகரம் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் எந்த கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் மற்றும் இரிடியம் கலவை. இந்த பிளாட்டினம் இரிடியம் இரண்டும் சேர்ந்த கலவை தான் அந்த படித்தர மீட்டர் கம்பியா வச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரிஸில் உள்ள படித்தர மீட்டர் கம்பியின் நகல் இந்தியாவில் எங்கு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய இயற்பியல் ஆய்வகம், டெல்லியில இருக்க தேசிய இயற்பியல் ஆய்வகத்துலதான் அந்த பாரிஸில் உள்ள படித்தர மீட்டர் கம்பியோட நகல் இருக்கு. அடுத்த கேள்வி, 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எங்கு உள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. பிரான்சில் உள்ள செவ்ரேஜ் என்ற இடத்தில் உள்ள சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்துலதான் அந்த 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு இருக்கு. அதோட வருடம் 1889. அடுத்த கேள்வி, 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எந்த உலோக கலவையால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் மற்றும் இரிடியம். முன்னாடி பார்த்தது கொஸ்டின் பார்த்தவங்களே அதேதான். 1 கிலோகிராமிற்கான நிலையான அளவு எந்த உலோக கலவையாக ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் மற்றும் இரிடியம் உலோக கலவை. அடுத்தது நம்ம பார்க்க போற டாபிக் விசையும் இயக்கமும் அப்படின்ற டைட்டில் கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறிய இந்திய வானியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியப்பட்டா. பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது அப்படின்னு சொன்னவரு ஆரியப்பட்டா. ஒரு பொருளின் மீது இயக்கமானது எதன் காரணமாக நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தள்ளுதல் அல்லது இழுத்தல் மூலமா தான் ஒரு பொருளின் மீதான இயக்கங்கள் நடைபெறுது. அடுத்த கொஸ்டின், பொருளின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா விசை. அந்த பொருள் மேல செயல்படுற தள்ளுதல் அல்லது இழுத்தல் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விசைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், தொடுதலின் அடிப்படையில் விசைகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகைகளா பிரிக்கலாம். அவை தொடு விசை அல்லது தொடா விசை. அடுத்து, புவி அதன் மீது செயல்படுத்தும் விசையின் பெயர் என்னன்னா புவியீர்ப்பு விசை. நிலையான பொருளின் மீது விசை செயல்படும் போது என்ன நடைபெறுகிறது அப்படின்னா பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு வரும். ஒரு ஸ்டாண்டர்டா இருக்கு, ஸ்டேபிளா இருக்க ஒரு பொருள் மேல விசை செயல்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது மூவ் ஆகும் இல்லைங்களா? அதுதான் சொல்றோம் பொருள் ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருளின் மீது விசை செயல்படும் போது பொருளில் எவை மாற்றமடையும் அப்படின்னு கேக்குறாங்க. பொருளின் வேகமும் திசையும் மாறும்.
விசை செயல்படும் போது பொருளோட வேகம் மற்றும் திசை மாற்றம் ஏற்படும். அடுத்த கேள்வி, விசையானது பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. பொருளின் வேகம் குறையும் அல்லது இயக்கம் நிறுத்தப்படும். எதிர் திசையில செயல்படும் போது என்னாகும்? பொருளோட வேகம் குறையும், இல்லைன்னா அதோட இயக்கம் நிறுத்தப்படும். அடுத்த கொஸ்டின், பொருளின் வேகத்தை குறைக்கவோ அல்லது அதிகரிக்கவோ செய்யும் காரணி எதுன்னு கேக்குறாங்க. விசை. பொருளின் வடிவத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ இயலும் காரணி எதுன்னா விசைதான். அடுத்த கொஸ்டின், இயக்கம் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா 4 வகையா பிரிக்கிறோம். அந்த 4 வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுழற்சி இயக்கம், வட்டப்பாதை இயக்கம், நேர்கோட்டு இயக்கம் மற்றும் அலைவ இயக்கம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், நேர்கோட்டு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம்னா தானாக கீழே விழும் பொருள். அதே வளைவு பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வீசப்படும் பந்து. வட்டப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம்னா கயிற்றின் ஒரு முனையில் கல்லை கட்டி சுற்றுதல் தான் வட்டப்பாதை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு. தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம்னா பம்பரத்தின் இயக்கம். அடுத்தது அலைவ இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம்னா தனி ஊசல். ஈயன் இயக்கம் எத்தகையது அப்படின்னு பார்த்தோம்னா ஒழுங்கற்ற இயக்கம் இல்லைங்களா? எங்க வேணா லாங் கீழே உட்கார்ந்து நகர்ந்து போகும், அதே மாதிரி பறந்து போகும். அதோட இயக்கம் ஒழுங்கற்றதாக இருக்கும். அடுத்தது, ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்குவது எத்தகைய இயக்கம் அப்படின்னு கேக்குறாங்க. தற்சுழற்சி இயக்கம். அடுத்த கொஸ்டின், அலைவானது அதிவேகமாக நடைபெற்றால் அந்த இயக்கத்தினை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. அதிர்வுறுதல். ஓகேங்களா? அதிவேகமாக நடைபெறும் இயக்கத்தை அதிர்வுறுதல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கத்தின் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. கால ஒழுங்கு இயக்கம். அடுத்தது, அலைவு இயக்கங்கள் அனைத்தும் எத்தகைய இயக்கங்கள் அப்படின்னு கேக்குறாங்க. கால ஒழுங்கு இயக்கம். ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கமும் அலைவு இயக்கம் அல்ல. சரிங்களா? அலைவு இயக்கங்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நடக்கும், அதனால அத கால ஒழுங்கு இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், கால ஒழுங்கு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா புவியை சுற்றிய நிலவின் இயக்கம் தான் கால ஒழுங்கு இயக்கம். சரிங்களா? நெக்ஸ்ட், கால ஒழுங்கு இயக்கம் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேக்குறாங்க. ஊஞ்சலில் ஆடுதல். சரிங்களா? ஈக்குவலான ஒரு இன்டர்வெல்ல நடக்கும், அது அலைவு இயக்கத்திலையும் இருக்கும். சரிங்களா? சீரான இடைவெளியில் நடைபெறாத இயக்கம் எது? கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்தது, ஓரலகு நேரத்தில் ஒரு பொருள் கடந்த தூரத்தினை எவ்வாறு கூறலாம் அப்படின்னா சராசரி வேகம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், சராசரி வேகத்தினை எவ்வாறு குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சராசரி வேகம் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் நமக்கு படிச்சிருப்போம். ஸோ சராசரி வேகம் இஸ் ஈக்குவல் டு கடந்த தொலைவு, தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம், டைம். நெக்ஸ்ட், சராசரி வேகத்தினை எந்தெந்த அலகினால் குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட் இல்ல கிலோமீட்டர் பை ஹவர். சரிங்களா? மீட்டர் பை வினாடி அல்லது கிலோமீட்டர் பை மணி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சராசரி வேகத்தின் எஸ்ஐ அலகு எதுன்னு கேக்குறாங்க. மீட்டர் பை வினாடி, தட் மீன்ஸ் மீட்டர் பை செகண்ட் அல்லது மீட்டர் பை செகண்ட் த ஹோல் பவர் ஆஃப் -1. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் கடந்த தொலைவை கண்டறிய எந்தெந்த அளவுகள் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. வேகம், நேரம் ரெண்டுமே வேணும், அப்பதான் நம்ம டிஸ்டன்ஸை தட் மீன்ஸ் தொலைவை கால்குலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை எவ்வளவு நேரத்தில் கடந்து சாதனை புரிந்தார் அப்படின்னு கேக்குறாங்க. 9.58 வினாடிகள்ல கடந்து சாதனை புரிந்தார். நெக்ஸ்ட், தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கு எதுனா சிறுத்தை. அதோட சராசரி வேகம் மணிக்கு 112 கிலோமீட்டர். நெக்ஸ்ட், சீரான இயக்கம் என்றால் என்ன அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் தான் சீரான இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீரற்ற இயக்கம் என்றால் என்ன? மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தை சீரற்ற இயக்கம்னு சொல்லுவோம். நடைமுறையில் காணும் பெரும்பாலான இயக்கங்கள் எந்த வகையை சார்ந்தவை அப்படின்னா சீரற்ற இயக்கம். இயக்கத்தினை எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம் பார்த்தோம்னா இயங்கும் பாதை, கால இடைவெளி, சீரான வேக அடிப்படையில இயக்கத்தினை நம்ம வகைப்படுத்தலாம். இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம் பார்த்தோம்னா நேர்கோட்டு இயக்கம், வளைவு பாதை இயக்கம், வட்டப்பாதை இயக்கம்,
தற்சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம் மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம். நெக்ஸ்ட், கால இடைவெளி அடிப்படையில் இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம் பார்த்தோம்னா கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சீரான வேகத்தின் அடிப்படையில் இயக்கத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? சீரான இயக்கம் மற்றும் சீரற்ற இயக்கம். மிதிவண்டியில் நடைபெறும் இயக்கங்கள் எவைன்னு பார்த்தோம்னா மிதிவண்டி சக்கரம் தற்சுழற்சி இயக்கம், அதே மிதிவண்டியோட பாதை நேர்கோட்டு இயக்கம். ரோபாட் என்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ரொபாட்டா என்ற செக்கோஸ்லோவியா மொழியிலிருந்து பெறப்பட்டது. ரோபாட் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உத்தரவுக்கு படிந்த ஊழியர். ரோபாட்டுகளை பற்றி அறிவியல் பிரிவின் பெயர் என்ன? ரோபாட்டிக்ஸ். நெக்ஸ்ட், ரோபாட்டுகளின் கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுபவை மின்னணு உணர்விகள், அதாவது சென்சார்ஸ். ரோபாட்டுகளோட கண்களாகவும் காதுகளாகவும் செயல்படுவை எல்லாமே சென்சார்ஸ். நெக்ஸ்ட், ரோபாட்டுகளின் தொடுதலுக்கான நுட்பத்தை அளிப்பவை எவைன்னு பார்த்தோம்னா அழுத்த உணர்வுகள், அதாவது ப்ரெஷரை சென்ஸ் பண்றதுக்கான சென்சார்ஸ் ரோபாட்டுகளோட தொடுதலுக்கான டச்சிங் சென்ஸா இருக்கு. நெக்ஸ்ட், மனித மூளை போன்ற சிந்திக்கத்தக்க வகையில் கணினி செயல்பாடுகளை உருவாக்குவதன் பெயர் என்னன்னு கேக்குறாங்க. அவை செயற்கை நுண்ணறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நானோ ரோபாட்டுகள் மற்றும் அல்லது நானோ போட்ஸ் என்பவை எத்தகைய ரோபாட்டுகள் கேக்குறாங்க? மிக சிறிய ரோபாட்டுகள். நானோ அப்படின்னாலே சின்னது இல்லைங்களா? ஸோ நானோ ரோபாட்டுகள் இல்ல நானோ போட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை மிகச்சிறிய ரோபாட்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், எதிர்காலத்தில் இரத்த ஓட்டத்தை செலுத்தி கடினமான அறுவை சிகிச்சைகளையும் எளிதாக முடிக்க வைக்கும் திறமை கொண்டவை எவைனா நானோ ரோபோட்டுகள். ஃபியூச்சர்ல நம்ம அறுவை சிகிச்சை பண்றதுக்கு எல்லாமே ரோபோட்டுகளை பயன்படுத்த வாய்ப்புகள் அதிகம். அடுத்த கொஸ்டின், இயக்கம் எதனோடு ஒன்றுக்கொன்று சார்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வுடன் சார்புடையது. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் 6ஆம் வகுப்புல வெப்பம் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வெப்பம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயக்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றலை தான் நம்ம வெப்பம்னு சொல்றோம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். வெப்பத்தை அளவிட பயன்படும் மற்றொரு அலகு கலோரி. வெப்பநிலை என்பது ஒரு பொருள் எந்த அளவு வெப்பமாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை அளவிடும் அளவுதான் வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையை அளவிட பயன்படும் பிற அலகுகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா செல்சியஸ், சென்டிகிரேட் அஸ் வெல் அஸ் ஃபாரன்ஹீட். ரெண்டுமே நம்ம வெப்பநிலையை அளவிட பயன்படும் அலகுகள். வெப்பநிலையை அளவிட பயன்படும் கருவி வெப்பநிலைமானி, தெர்மோமீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், சாதாரணமான அறை வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 30 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். அழுத்தப்பட்ட சமையல் கலனின் வெப்பநிலை 120 டிகிரி செல்சியஸ். அடுத்த கொஸ்டின், ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியாவில் அதிகபட்சமாக நிலவிய வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 59 டிகிரி செல்சியஸ், ஆண்டு 1922. உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை நிலவும் பகுதி அண்டார்டிகா, தோராயமாக 89 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை குறைவாக இருக்கும்போது அதன் வெப்பநிலையை குறிக்க எந்த குறி பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்குறி, நெகட்டிவ் சிம்பல். நமது உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 37 டிகிரி செல்சியஸ். காற்றின் வெப்பநிலை என்னவாக இருக்கும் பொழுது நமது உடல் குளிர்ச்சியாக உணர்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 15 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் காற்றினோட வெப்பநிலை இருக்கும்போது நம்ம குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட், வெப்பம் எதனை பொறுத்தது அப்படின்னா பொருளில் உள்ள மூலக்கூறுகள் மற்றும் வெப்பநிலையை பொறுத்தது. வெப்பநிலை எதனை பொறுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இயங்கும் வேகத்தை பொறுத்தது. அடுத்தது, மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலை குறிப்பிடும் அளவீடு எது அப்படின்னா வெப்பநிலை. மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை குறிப்பிடுவது வெப்பம். கலோரி என்றால் என்ன? ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்தப்படுவதன் மூலம் வெப்ப அளவு, அதை தான் நம்ம கலோரி அப்படின்னு சொல்றோம். வெப்ப ஆற்றலின் திசையை தீர்மானிப்பது எதுனா வெப்பநிலை. அடுத்தது, ஒரு பொருளின் வெப்பநிலை மற்றொரு பொருளின் வெப்பநிலையை பாதிக்கும் எனில் அவற்றிற்கிடையே எத்தொடர்பு இருக்கும் அப்படின்னா வெப்ப தொடர்பு இருக்கும். பொருட்கள் வெப்பப்படுத்தும் போதும் குளிர்விக்கும் போதும் என்னவாகிறது?
வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர்விக்கும் போது சுருங்கும். பொருளை வெப்பப்படுத்தும் போது அதன் எடை என்னவாகும் அப்படின்னா எடை மாறாது. அடுத்த கொஸ்டின், பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை ஏன் விரிவடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருட்களில் உள்ள மூலக்கூறுகளின் இயக்கம் அதிகரிப்பதால் மூலக்கூறுகளுக்கிடையே இடைவெளி அதிகமாகுது. அதனாலதான் பொருட்கள் விரிவடையுது. அடுத்தது, ஆய்வகங்கள், சமையல் அறைகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் தயாரிக்க பயன்படுவது எது? போரோசிலிகேட் கண்ணாடி, பைரஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் மின்னியல். தமிழ்நாட்டில் உள்ள மின் நிலையங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட வகைகள் மற்றும் இடங்கள் சொல்லியிருக்கோம். அனல் மின் நிலையங்கள் எங்க இருக்குன்னா நெய்வேலி மற்றும் எண்ணூர்ல. நீர்மின் நிலையங்கள் மேட்டூர், சேலம் மாவட்டம், பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம். அடுத்தது அணுமின் நிலையங்கள் கல்பாக்கம் அணுமின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம். கல்பாக்கம் காஞ்சிபுரத்துல இருக்கு, கூடங்குளம் திருநெல்வேலியில இருக்கு. அடுத்தது காற்றாலை மின் நிலையங்கள் ஆரல்வாய் மொழி கன்னியாகுமரியிலையும், கயத்தூர் திருநெல்வேலியிலும் இருக்கு. அனல் மின் நிலையங்களில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் அப்படின்னா என்னன்னா வெப்ப ஆற்றலை மின்னாற்றலா மாற்றுது. அதுதான் அனல் மின் நிலையங்கள்ல நடக்குது ஆற்றல் மாற்றம். சரியா? நீர்மின் நிலையங்கள்ல நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா இயக்க ஆற்றல். நீரின் மூலமா இருக்கிற இயக்க ஆற்றலை நம்ம மின் ஆற்றலா மாத்துறோம். அடுத்தது அணுமின் நிலையங்கள்ல நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்னன்னு பார்த்தோம்னா அணுக்கருவோட ஆற்றலை நம்ம இயக்க ஆற்றலா மாற்றி அதுல இருந்து மின்னாற்றலா நம்ம கன்வெர்ட் பண்றோம். அடுத்தது காற்றாலைகளில் பயன்படும் ஆற்றல் என்ன அப்படின்னா இயக்க மின்னாற்றல். அதே இயக்க ஆற்றலை நம்ம மின்னாற்றலா மாத்துறோம். அடுத்தது மின்கலனில் நடைபெறும் ஆற்றல் மாற்றம் என்ன அப்படின்னா வேதி ஆற்றல். மின்கலன்கள்ல வேதி ஆற்றலை நம்ம மின்னாற்றலா மாற்றுறோம். மின்கலன்கள் அதாவது பேட்டரியை எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையா பிரிக்கலாம். அவை முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள். மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலம் எது அப்படின்னா முதன்மை மின்கலன்கள். அவை ஒரு முறை மட்டுமே நம்ம பயன்படுத்த முடியும். அதுவே முதன்மை மின்கலத்திற்கு எடுத்துக்காட்டு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுவர் கடிகாரம், கை கடிகாரம், ரோபோ பொம்மைகள், அதாவது சிறிய உருவ அளவுடைய எல்லாமே முதன்மை மின்கலன்கள், சின்ன பேட்டரியா இருக்கும். அதுவே பலமுறை மின்னேற்றம் செய்து கொள்ள பயன்படுத்தப்படும் மின்கலன்களை துணை மின்கலன்கள் அப்படின்னு சொல்லுவோம். துணை மின்கலன்களுக்கு எடுத்துக்காட்டு கைபேசி, மடிக்கணனி, வாகனங்கள், அவசர கால விளக்குகளில் பயன்படுத்தப்படும் மின்கலன்கள். நம்ம ஃபோன் பேட்டரி, அதே லேப்டாப்பு, அதே மாதிரி வாகனங்கள் நிறைய பேட்டரி வாகனங்கள் வந்திருக்கு இல்லையா, அதோட பேட்டரிஸ் எல்லாமே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இவைங்களை நம்ம துணை மின்கலன்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படும் அமைப்பு எதுனா மின்கல அடுக்கு. மின் சுற்று என்பது என்ன? மின்கலத்தின் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதையை மின் சுற்று அப்படின்னு சொல்றோம். தொடர்ச்சியான மற்றும் மூடிய பாதை தான் மின் சுற்றுன்னு சொல்றோம். மின் சுற்று உருவாக்க தேவைப்படும் கருவி எது அப்படின்னு பார்த்தோம்னா மின்கலன், மின் விளக்கு, சாவி, இணைப்பு கம்பிகள். மின் சுற்றில் சாவி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவும் நிறுத்தவும் பயன்படும் அமைப்பு தான் சாவி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மின் சுற்றில் மின்சாரம் எப்போது பாயாது? சாவி திறந்த நிலையில் உள்ள போது மின் சுற்றில் மின்சாரம் பாயாது. சாவி திறந்த நிலையில் உள்ள மின் சுற்றின் பெயர் என்னன்னா திறந்த மின் சுற்று. மின் சுற்றில் மின்சாரம் எப்போது பாயும்? சாவி மூடிய நிலையில் உள்ள போது, அதாவது மூடிய மின் சுற்றுல தான் மின்சாரம் பாயும். மின்சுற்றின் வகைகள் எளிய மின்சுற்று, தொடர் இணைப்பு மின்சுற்று, பக்க இணைப்பு மின்சுற்று. அதாவது சிம்பிள் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட், அதே மாதிரி சீரிஸ் சர்க்கியூட். நெக்ஸ்ட், எளிய மின்சுற்று என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாயான மற்றும் மூடிய பாதை தான் மின்சுற்றுன்னு சொல்றோம். மின்சுற்று உருவாக்க தேவைப்படும் கருவி எது அப்படின்னு பார்த்தோம்னா மின்கலன், மின் விளக்கு, சாவி, இணைப்பு கம்பிகள். மின்சுற்றில் சாவி எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவும் நிறுத்தவும் பயன்படும் அமைப்பு தான் சாவி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், மின் சுற்றில் மின்சாரம் எப்போது பாயாது? சாவி திறந்த நிலையில் உள்ள போது மின் சுற்றில் மின்சாரம் பாயாது. சாவி திறந்த நிலையில் உள்ள மின் சுற்றின் பெயர் என்னன்னா திறந்த மின்சுற்று. மின்சுற்றில் மின்சாரம் எப்போது பாயும்? சாவி மூடிய நிலையில் உள்ள போது, அதாவது மூடிய மின்சுற்றுல தான் மின்சாரம் பாயும். மின்சுற்றின் வகைகள்
எளிய மின்சுற்று, தொடர் இணைப்பு மின்சுற்று, பக்க இணைப்பு மின்சுற்று. அதாவது சிம்பிள் சர்க்யூட், பேரலல் சர்க்யூட், அதே மாதிரி சீரிஸ் சர்க்யூட். நெக்ஸ்ட், எளிய மின்சுற்று என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சாவி, ஒரு மின்கலன், இணைப்பு கம்பி கொண்டு உருவாக்கப்பட்ட மின்சுற்று எளிய மின்சுற்று. தொடர் இணைப்பு மின்சுற்று எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் தொடர்ச்சியாக சாவி, மின்கலம், இணைப்பு கம்பிகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். பக்க இணைப்பு மின்சுற்று எவ்வாறு இருக்கும்? ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் இணையாக சாவி, மின்கலம், இணைப்பு கம்பிகள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். எந்த மின்சுற்றில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் தொடரில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும். அது தொடர் இணைப்பு மின்சுற்று. சீரிஸ் அப்படின்ற சீரீஸ்ல என்னாகும்? ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் மற்ற மின் விளக்குகளும் அணைந்துவிடும். அதே எந்த மின்சுற்றில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் தொடரில் உள்ள மின் விளக்குகள் அணைவதில்லை அப்படின்னா பக்க இணைப்பு மின்சுற்றில். பேரலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு சர்க்கியூட் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் மற்ற விளக்குகள் அணையாம எரிஞ்சிட்டே இருக்கும். வீடுகளில் எந்த இணைப்பு மின்சுற்று பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா பக்க இணைப்பு மின்சுற்று தான். பக்க இணைப்பு அப்படின்றது பேரலா கனெக்ட் ஆயிருக்கும். அடுத்த கொஸ்டின், மின்சாரத்தை உருவாக்கும் திறன் படைத்த மீன் எது அப்படின்னா ஈல். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர். அம்மீட்டர் கருவி மின்சுற்றில் எந்த இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னா தொடர் இணைப்பில். மின்னோட்டம் என்றால் என்ன? தட் இஸ் எலக்ட்ரிக் கரண்ட். கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தன் வழியே மின்னூட்டங்கள் செல்ல அனுபவிப்பவை மின் கடத்திகள் சொல்றோம். மின் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர் மற்றும் புவி. அரிதிர் கடத்திகள் என்பவை மின் கடத்தா பொருட்கள். தன் வழியே மின்னூட்டம் செல்ல அனுமதிக்காத பொருட்களை நம்ம மின் கடத்தா பொருட்கள் அல்லது அரிதிர் கடத்திகள் அப்படின்னு சொல்றோம். அரிதிர் கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், பீங்கான் மற்றும் எஃபோனைட். மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் எங்கு பிறந்தாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் பிப்ரவரி 11 பிறந்தாரு. 1847 வருஷம். அதே அவரோட இறப்பு காலம் அக்டோபர் 18, 1931. டைனமோவை கண்டுபிடித்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. அவருடைய காலம் 1791 முதல் 1867 வரை. மின் மோட்டாரின் முன் மாதிரியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்கேல் ஃபாரடே. முன்மாதிரியை வடிவமைத்தவர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். பருப்பொருட்கள் என்பது என்ன அப்படின்னா எடை உள்ளதாகவும் இடத்தை அடைத்துக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது தான் பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். பருப்பொருட்கள் அனைத்தும் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்களால் ஆனது. பருப்பொருட்களின் மிக சிறிய துகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அணு. அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுபவை எவைனா எலக்ட்ரான் நுட்ப உருப்பெருக்கி, ஊடுபுழை நுட்ப எலக்ட்ரான் உருப்பெருக்கி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பருப்பொருட்களை இயற்பியல் நிலைகளின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வகைகளா பிரிக்கலாம். அவை திட, திரவ மற்றும் வாயு பொருட்கள். பருப்பொருட்களின் 5 நிலைகள் திட, திரவ, வாயு, பிளாஸ்மா மற்றும் போஸ்-ஜஸ்டின்சன் சுருக்கம். பிளாஸ்மா நிலை எங்கு காணப்படுகிறது? அண்டத்தில் கூடுதலாக காணப்படும் பொதுவான நிலை தான் பிளாஸ்மா நிலை. பிளாஸ்மா நிலை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனும் நட்சத்திர மண்டலமும் சேர்ந்த கலவை தான் பிளாஸ்மா நிலை. போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைவான தட்பவெப்ப நிலையில் காணப்படும் வாயு நிலை போன்ற பருப்பொருட்களின் நிலையை தான் நம்ம போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம் அப்படின்னு சொல்றோம். போஸ் ஐன்ஸ்டீன் நிலை எப்போது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1925 கணக்கிடப்பட்டு 1995 உறுதி செய்யப்பட்டது. கடும் குளிர் முறையில் எந்திரங்களில் பயன்படும் நிலை எதுனா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்க முறை. பருப்பொருட்கள் பற்றி ஒத்த கருத்துக்களை கூறிய 2 அறிஞர்கள் இந்தியாவின் கனடா மற்றும் கிரேக்கத்தின் டெமோக்ரட்டிஸ் அப்படின்றவரு ஒரு துளி நீரில் எவ்வளவு நீர் துகள்கள் அடங்கியுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா ஏறக்குறைய 10^21 நீர் துகள்கள் அடங்கியுள்ளன. அடுத்தது, பேனாவால் வைக்கப்படும் ஒரு புள்ளியில் எத்தனை மூலக்கூறுகள் இருக்கும்? 2 லட்சத்திற்கு அதிகமான மூலக்கூறுகள்.
பருப்பொருட்களின் துகள்களை இணைப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா துகள்களுக்கிடையே இருக்கிற ஈர்ப்பு விசை. திண்ம பொருளின் வடிவம் எளிதாக மாறாததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்கிறதுனால தான் அதோட வடிவங்கள் எளிதாக மாறல. திண்மங்கள் அப்படின்னு சொன்னாலே அவை சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திரவங்கள் மற்றும் வாயுக்களில் பாயும் தன்மை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திரவங்கள் பாயும் தன்மை பெற்றவை, வாயுக்கள் எளிதில் பாயும் தன்மை பெற்றவை. திரவங்கள் வாயுக்களில் புவியீர்ப்பு விசை எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா திரவங்கள்ல புவியீர்ப்பு விசை அதிகம் ஈர்க்கப்படும், வாயுக்கள்ல புவியீர்ப்பு விசையால் பாதிக்கப்படாது. அடுத்தது, திரவங்களில் மூலக்கூறுகள் எப்போது இயங்கிக் கொண்டிருக்க காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. திரவத்தை சுற்றி புவியீர்ப்பு விசை செயல்படுவதால திரவங்கள் எப்பவுமே அதோட மூலக்கூறுகள் இயங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு இடத்தில் நிற்காமல் பரவி கொண்டிருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா வாயு. திரவத்தில் பொருட்கள் உள்ளே செல்ல காரணம் என்ன அப்படின்னா திரவ அணுக்களுக்கிடையே இடைவெளி அதிகமா இருக்கிறதுனாலதான் ஒரு பொருளை நம்ம திரவத்துக்குள்ள போடும்போது அது ஊடுருவி போகுது. அடுத்தது, வாயு அணுக்களில் பரவும் தன்மை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீண்ட தூரம் தடையிருந்து செல்லும் தன்மை கொண்டது. ஏன்னா வாயு அப்படின்றது காற்று தான் இல்லைங்களா, அது நீண்ட தூரத்துக்கு தடையின்றி அது பரவிட்டே இருக்கும். நெக்ஸ்ட், பருப்பொருட்களின் அணுக்கள் எவ்வாறு பரவியுள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா திடப்பொருட்கள்ல நெருக்கமான மிக குறைந்த இடைவெளியா இருக்கும், திரவ பொருட்கள்ல ஒழுங்கற்ற குறைந்த இடைவெளியில இருக்கும், வாயுக்கள்ல எளிதில் நகரும் அதிக இடைவெளியில இருக்கும். நெக்ஸ்ட், பருப்பொருட்களின் வடிவம் திண்ம பொருட்கள் குறிப்பிட்ட வடிவத்துல பருமன் உடையதாக இருக்கும், திரவ பொருட்கள் குறிப்பிட்ட வடிவம் அற்றதாக இருக்கும், அந்த கொள்கலனோட வடிவத்தை பெற்றிருக்கும். அதே வாயு பொருட்கள் குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கொண்டிருக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பருப்பொருட்களின் மீது அழுத்தம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திண்மம் அழுத்தத்திற்கு உட்படாது, திரவம் சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும், வாயு அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். நெக்ஸ்ட், பருப்பொருட்களின் துகள்களின் புவியீர்ப்பு விசை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திண்மம் துகள்கள் ஒன்றோடொன்று அதிக அளவில் ஈர்க்கும், திரவம் திண்மத்தை விட ஈர்ப்பு விசை குறைவு, வாயு துகள்களுக்கு இடையே ஈர்ப்பு விசை மிக மிக குறைவு. அடுத்தது, விரவுதல் என்றால் என்ன? கிடைக்கும் இடத்தை நிரப்ப பரவும் துகள்களின் தன்மை தான் விரவுதல் அப்படின்னு சொல்றோம். துகள்கள் எங்கு இயக்கத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாய்மங்கள்ல இயக்கத்துல இருக்கும். நெக்ஸ்ட், வாயுக்கள் எவ்வாறு நீர்மங்களாக மாற்றப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா வாயு மூலக்கூறுகள் அதிக அழுத்தம் மற்றும் குறைந்த வெப்பநிலையில் நெருக்கமாக அமைந்து ஆற்றல் குறைக்கப்பட்டு வாயுக்கள் நீர்மங்களாக மாற்றப்படுது. பருப்பொருட்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தோம்னா 2 வகை. அவை தூய பொருள் அப்படின்னா தனிமம் மற்றும் சேர்மங்களை தூய பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். கலவைகள், ஒரு படித்தான கலவை, பல படித்தான கலவை. சரிங்களா? நெக்ஸ்ட், ஒரே தன்மையான துகள்களால் மட்டுமான பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவை தூய பொருட்கள். தூய பொருட்கள்ல ஒரே தன்மையான துகள்கள் மட்டும்தான் இருக்கும். மூலக்கூறு என்றால் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்களின் சேர்க்கை மூலக்கூறு என்று அழைக்கப்படுகிறது. சேர்மம் என்றால் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களின் வேதியியல் சேர்க்கை சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. கலவை என்றால் என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்து உருவாக்கப்பட்ட தூய்மையற்ற பொருள் கலவை என்று அழைக்கப்படுகிறது. கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு காற்று மற்றும் பால். தங்கத்தின் தூய்மை எந்த அலகால் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கேரட். 24 கேரட் தங்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூய நிலையில் உள்ள தங்கம். 22 கேரட் தங்கத்தில் உள்ள தங்கம் எத்தகைய கலவை அப்படின்னு பார்த்தோம்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைந்த கலவை. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்களை இணைப்பதால் கிடைக்கும் கலவைக்கு எடுத்துக்காட்டு சோடாவில் உள்ள நீர், கார்பன் டை ஆக்சைடு, நிறமூட்டிகள் மற்றும் இனிப்புகள். ஒரு தனிமம் மற்றும் ஒரு சேர்மத்தினை இணைப்பதால் கிடைக்கும் கலவை அயோடின், டிஞ்சரில் காணப்படும் ஆல்கஹாலில் உள்ள அயோடின். துணி துவைக்கும் இயந்திரத்தில் ஈர உடைகளில் இருந்து நீரினை வெளியேற்றும் முறையில் எத்தத்துவம் பயன்படுகிறது அப்படின்னா மைய விலக்கு முறை. மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கும் முறையில் பெயர் என்ன அப்படின்னா கடைதல். எடுத்துக்காட்டு தயிரிலிருந்து வெண்ணெய் கடைதல். மிக சிறிய அளவிலான கரையாத திடப்பொருட்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்கும் முறை.
அடுத்தது தெளிய வைத்து இருத்தல் என்பது என்ன அப்படின்னா, கலவையில் உள்ள தூய பொருள் நீரின் அடியில் தங்கிய பின் நீரில் உள்ள மாசுக்களை வெளியேற்றி தூய பொருளை பெறும் முறை தெளிய வைத்து இருத்தல். அடுத்தது வண்டலாக்குதல் அப்படின்னா, தெளிய வைத்து இருத்தல் அப்படின்ற முறையை வண்டலாக்குதல் முறை அப்படின்னு சொல்லலாம். தெளிய வைத்து இருத்தலின் அடியில் தங்கும் பகுதியின் பெயர் என்னன்னா வண்டல். வண்டல்னா அடியில போய் தங்கிடும். நெக்ஸ்ட், குடிநீரில் உள்ள மாசுகளை நீக்கி சுத்திகரிக்க எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா எதிர் சவ்வூடு முறை. நெக்ஸ்ட், திண்ம திரவ கலவைகளை பிரிப்பதற்கு பொதுவாக பயன்படும் முறை வண்டலாக்குதல் முறை. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். மாற்றங்கள் நிகழ அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் மாற்றங்கள் மெதுவான மாற்றங்கள் சொல்லுவோம். மெதுவான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு நகரம், முடி வளர்தல், பருவநிலை மாற்றங்கள் மற்றும் விதை முளைத்தல். அதே வேகமான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், பல்பு எரிதல். சரிங்களா? நெக்ஸ்ட், மாற்றம் நிகழ்ந்த பின் மீண்டும் முந்தைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அது எத்தகைய மாற்றம் அப்படின்னு கேட்குறாங்க. அது மீள் மாற்றம். மாற்றம் நிகழ்ந்த பின் முந்தைய நிலைக்கு திரும்ப இயலவில்லை என்றால் அது எத்தகைய மாற்றம் பார்த்தோம்னா மீளா மாற்றம். மீள் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு தொட்டாச்சினுங்கி தாவரம், பனிக்கட்டி உருகுதல், ரப்பர் இழுத்தல். மீளா மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு பால் தயிராகுதல். அடுத்தது இயற்பியல் மாற்றம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொருளின் வேதியியல் இயைபு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மாற்றம் ஏற்பட்டா அதை இயற்பியல் மாற்றம் சொல்றோம். இயற்பியல் பண்புகள்ல மட்டும் மாற்றம் நிகழும், வேதியியல் பண்புகள்ல எத்தகைய மாற்றமும் நிகழாது. நெக்ஸ்ட், வேதியியல் மாற்றம் என்பது ஒரு பொருளின் வேதி பண்புகளில் மட்டும் மாற்றம் நிகழும். அதோட பேர்லயே இருக்கு. இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல், உப்பு கரைதல். சரிங்களா? அதோட இயற்பியல் நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படும். திடப்பொருட்கள் திரவ நிலைக்கு மாறும். அதே வேதியியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு இரும்பு துருப்பிடித்தல், வெள்ளி ஆவரணங்கள் கருமையாகுதல், மரம் எரிதல், சோளம் பொரித்தல். இது எல்லாமே அதோட வேதியியல் மாற்றங்கள் நிகழ்றதுனால நடக்கிறது. அடுத்தது, ஒரு திடப்பொருள் திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும் நிகழ்வினை எவ்வாறு சொல்லலாம் அப்படின்னா பதக்குமாதல். சரிங்களா? பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம், நாப்தலின். அவை திரவமா மாறாது, திட நிலையிலிருந்து நேரடியா வாயு நிலைக்கு போகும். நெக்ஸ்ட், திண்ம துகள்கள் மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே விரவும் நிகழ்வினை கரைதல் அப்படின்னு சொல்றோம். அதாவது திண்ம பொருட்கள்னா சாலிடு, அது நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே கரையிறத நம்ம கரைதல் அப்படின்னு சொல்றோம். கரைசலில் உள்ள பொருட்கள் எவை அப்படின்னா கரைப்பொருள். கரைப்பொருள் அப்படின்றது கரைப்பானில் கரையும் பொருள். உப்பு. கரைப்பான் அப்படின்றது நீர் கரைக்கும் தன்மை உடையது. கரைப்பொருள் பிளஸ் கரைப்பான் சேர்ந்ததுதான் கரைசல் அப்படின்னு சொல்றோம். பொது கரைப்பான் என்பது எது அப்படின்னா நீர். இயற்பியல் வேதியியல் மாற்றங்களுக்கான வேறுபாடுகள். இயற்பியல் மாற்றம் அப்படிங்கிறது புதிய பொருள் உருவாகுவதில்லை, தற்காலிக மாற்றம் மட்டும், அது மீள்வினையாகவும் இருக்கும். இயற்பியல் மாற்றம் அப்படின்றது ஒரு மீள்வினை. வேதியியல் மாற்றம் என்னன்னா புதிய பொருள் ஒன்று உருவாகும், அது நிரந்தரமான மாற்றமா இருக்கும், மீளா வினையாகவும் இருக்கும். இந்த வேதியியல் மாற்றம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பொருள் பழைய நிலைக்கு மீண்டும் திரும்பாது. விரும்பத்தக்க மாற்றம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத மாற்றங்களை நம்ம விரும்பத்தக்க மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். விரும்பத்தக்க மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு காய் கனியாதல், தாவரம் வளர்தல் மற்றும் பால் தயிராகுதல். இதெல்லாமே விரும்பத்தக்க மாற்றங்கள். விரும்பத்தகாத மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு காடுகள் அழிதல், பழம் அழுகுதல், அதே மாதிரி இரும்பு துருப்பிடித்தல். இதெல்லாமே விரும்பத்தகாத மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. இயற்கையில் தானாகவே நிகழும் மாற்றங்கள் அல்லது மனிதனின் தலையீடு இன்றி நடைபெறும் மாற்றங்களின் பெயர் என்ன அப்படின்னா இயற்கையான மாற்றங்கள். தானாகவே நடக்கிறது, மனிதர்களோட தலையீடு எதுவுமே இல்லாம நடக்கிற மாற்றங்களுக்கு பேரு தானாவே இயற்கையான மாற்றங்கள். மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தும் மாற்றங்களோட பேரு செயற்கையான மாற்றங்கள். இயற்கை மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு பூமியின் சுழற்சி, பகல் இரவு மாற்றங்கள், அமாவாசை பௌர்ணமி, மழை பெய்தல். இது எல்லாமே இயற்கையான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் தாவர உலகம். உயிரியல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிரினங்களின் வாழ்க்கை முறை, அமைப்பு, செயல்களை பற்றிய அறிவியல் தான் உயிரியல் சொல்றோம். பூக்கும் தாவரங்களின் இரு முக்கிய தொகுப்புகள் எவைன்னு பார்த்தோம்னா தண்டு தொகுப்பு மற்றும் வேர் தொகுப்பு.
வேர்களில் எவை இல்லை? வேர்கள்ல கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை. வேரின் எந்த பகுதியில் வேர் முடி காணப்படுகிறது அப்படின்னா வேரோட நுனி பகுதியில தான் வேர் முடி காணப்படுது. வேர்கள் எத்தகைய புவி நாட்டம் உடையவை அப்படின்னா நேர் புவி நாட்டம் உடையவை. வேர் தொகுப்புகள் எத்தனை வகைப்படும்? ஆணிவேர் தொகுப்பு மற்றும் சல்லிவேர் தொகுப்பு என 2 வகைப்படும். முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து எந்த வேராக மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆணிவேராக மாறும். முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேராக மாறும். முதல்நிலை வேரிலிருந்து தோன்றுபவை எத்தகைய வேர்கள் அப்படின்னா முதல்நிலை வேரிலிருந்து தோன்றுபவை 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை வேர்கள். ஆணிவேர் தொகுப்பு பொதுவாக எத்தாவரங்களில் காணப்படுகிறது அப்படின்னா இருவித்திலை தாவரங்கள்ல ஆணிவேர் தொகுப்பு காணப்படுது. சல்லிவேர் தொகுப்பு பொதுவாக ஒருவித்திலை தாவரங்கள்ல காணப்படுது. ஒருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல், புல் மற்றும் மக்காச்சோளம். இருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு மா, வேம்பு மற்றும் அவரை. சல்லிவேர்கள் எங்கு தோன்றும் அப்படின்னா தாவரத்தின் கணுவில் இருந்து ஏராளமான மெல்லிய சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றும். அதுதான் நம்ம சல்லிவேர் தொகுப்புன்னு சொல்றோம். தாவரங்களை பூமியில் நிலைநிறுத்த உதவுபவை வேர்கள். வேர்களின் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணில் உள்ள நீர், கனிம சத்துக்களை உறிஞ்சி தாவரத்திற்கு எல்லா பகுதிகளுக்கும் அனுப்புறது தான் வேரோட பங்கு. வேரில் உணவு சேமிக்கும் தாவரங்கள் எவை அப்படின்னா பீட்ரூட், கேரட்டு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே வேர்ல தான் அதோட உணவுகளை சேமிச்சு வைக்கும். கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் எந்த தொகுப்பில் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தண்டு தொகுப்புல காணப்படும். தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா கணு. இரு கணுக்களுக்கிடையே உள்ள பகுதியின் பெயர் கணுவிடை பகுதி. நுனி மொட்டு எப்பகுதியில் காணப்படும் அப்படின்னா தண்டின் நுனியில காணப்படும். கோணமொட்டு எப்பகுதியில் காணப்படும் அப்படின்னா தண்டின் இலையின் கோணத்தில் காணப்படும். தண்டில் உணவு சேகரிக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பு. தண்டுல உணவு சேகரிக்கும். தண்டையும் இலையையும் இணைக்கும் பகுதி இலை காம்பு என்று அழைக்கப்படுகிறது. இலையடி பகுதியில் காணப்படும் இரு சிறிய பக்கவாட்டு வழிகளின் பெயர் இலையடி செதில்கள் அப்படின்னு சொல்றோம். இலைகளின் பசுமை நிறத்திற்கு காரணமானது பச்சையம். ஒளிச்சேர்க்கை எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இலைகள்ல தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறுது. நீராவி போக்கு எதன் வழியே நடைபெறுகிறது அப்படின்னா இலை துளைகள் வழியா தான் நீராவி போக்கு நடைபெறுது. சுவாசித்தல் எங்கு நடைபெறுகிறதுன்னு பார்த்தோம்னா இலைகள்ல தான். ஒளிச்சேர்க்கை எங்க நடைபெறுதோ அதுதான் சுவாசித்தலும் நிகழும். ஸோ இலைகள்ல தான் ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாசித்தல் இரண்டுமே நிகழும். எந்த தாவரத்தின் இலை 3 மீட்டர் விட்டம் வரை வளரும் அப்படின்னா விக்டோரியா அமேசோனிகா அப்படின்ற ஒரு நீரில் வாழும் ஒரு தாவரத்துல அதோட இலை தான் 3 மீட்டர் விட்டம் வரைக்கும் அகலமா இருக்கும். விக்டோரியா அமேசோனிகா தாவரத்தின் இலை எவ்வளவு எடையை தாங்க இயலும் அப்படின்னா 45 கிலோகிராம் எடையை தாங்கும். அதற்கு இணையான வெயிட்டை தாங்குற அளவுக்கு அதோட கெப்பாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் தாவரங்களை பூவின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள். பூக்கும் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சூரியகாந்தி. பூவா தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ரிக்ஷியா. அடுத்தது விதை அமைந்திருக்கும் தன்மையை பொறுத்து தாவரங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம் அதாவது மூடிய விதை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம் திறந்த விதை தாவரங்கள். விதை பொறுத்தது மூடிய விதை தாவரங்கள் மற்றும் திறந்த விதை தாவரங்கள். அதாவது ஆஞ்சியோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம் அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். மூடிய விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு மாம்பழம். திறந்த விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு சைக்கிள். உலகின் நீளமான நதி நைல் நதி. அதன் நீளம் 6650 கிலோமீட்டர். இந்தியாவின் நீளமான நதி கங்கை. அதன் நீளம் 2525 கிலோமீட்டர். நீர் வாழிடங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நன்னீர் வாழிடம் மற்றும் கடல் நீர் வாழிடம் என 2 வகையா பிரிக்கலாம். நன்னீர் வாழிடங்களில் காணப்படும் தாவரங்கள் தாமரை, ஆகாய தாமரை மற்றும் அல்லி. நீர் தாவரங்களின் வேர்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா வளர்ச்சி குன்றி இருக்கும். நீர் தாவரங்கள்ல வேர்கள் வளர்ச்சி குன்றி இருக்கும். நீர் தாவரங்கள் நீரில் மிதக்க காரணம் எவை அப்படின்னு பார்த்தோம்னா அதோட தண்டு இலைப்பகுதிகளில் காற்று அறைகள் அதிகமாக இருக்கும். போலா இருக்கும். அதோட தண்டு இலைகள்ல போலா உள்ள காத்து இருக்கனாலதான் அவை தண்ணியில மிதக்குது. தாமரை மலர் நீரில் மிதக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாமரையின் இலை காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் தான். பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் எத்தனை சதவீதம் கடலில் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சுமார் 40% ஒளிச்சேர்க்கை கடல்ல தான் நடக்குது.
நில வாழிடங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் என 3 வகையா பிரிக்கலாம். உலகில் எத்தனை சதவீதம் நில வாழிடங்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 28%. அதாவது பூமியில மொத்தமாவே நிலப்பரப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 28%. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் எவை அப்படின்னா மாஸ்கள் மற்றும் லிவர்வோர்ஸ்கள் அப்படின்றதெல்லாம் 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவான தாவரங்கள். உலகிற்கு தேவையான ஆக்சிஜனின் பாதியை அளிப்பது எவை அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் உள்ள அமேசான் காடுகள். அமேசான் காடுகள்ல இருந்து தான் நம்ம உலகத்துக்கே தேவையான ஆக்சிஜன்ல 50% அங்கிருந்து தான் கிடைக்குது. பாலைவனத்தின் ஆண்டு மழை அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா சராசரி மழை அளவு 25 சென்டிமீட்டருக்கும் குறைவா தான் இருக்கும். உலகில் எத்தனை சதவீதம் பாலைவனம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 20%. பாலைவன தாவரங்களின் இலைகள் தடிமனாக இருக்க காரணம் அவை நீர் மற்றும் கனிம உப்புக்களை இலைகளில் சேமிக்கப்படுறதுனாலதான் தடிமனா இருக்கு. பாலைவன தாவரங்கள் நீர் மற்றும் கனிமங்களை அதோட இலைகள்ல சேர்த்து வைக்குது, அதனால அது தடிமனான தோற்றத்துல இருக்கு. பாலைவன தாவரங்கள் கள்ளி செடியில் நீர் எங்கு சேமிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தண்டில். கள்ளி தாவரத்தில் இலைகள் எவ்வாறு மாற்றம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா முட்களாக மாற்றம் அடையுது. பாலைவன தாவரங்கள் எவைன்னு பார்த்தோம்னா சப்பாத்தி கள்ளி, அகேவ், சோற்றுக்கற்றாழை, பிரயோபில்லம் இது எல்லாமே பாலைவன தாவரங்கள். பாலைவனங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப வறட்சி பாலைவனம், மிதவெப்ப பாலைவனம், கடல் சார்ந்த பாலைவனம் மற்றும் குளிர் பாலைவனம். இந்தியாவில் மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தார் பாலைவனம் ராஜஸ்தான்ல இருக்கு. காடுகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டல காடுகள், குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள். காடுகளில் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 25 முதல் 200 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும். உலக வாழிட நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் முதல் திங்கள். அடுத்தது பற்று கம்பி, அதாவது ஏறு கொடி உள்ள தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது படரும் தாவரங்கள் கொடி வகை அப்படின்னு சொல்றாங்க. பட்டாணி, பாகற்காய். இனிப்பு பட்டாணியில் எந்த பாகம் பற்று கம்பிகளாக மாறி இருக்கு அப்படின்னா சிற்றிலைகள். அந்த பட்டாணி செடியில கொடியில சிற்றிலைகள் தான் நமக்கு என்னமா மாறும், பற்று கம்பிகளா மாறும். பாகற்காய் தாவரத்தில் எந்த பாகம் பற்று கம்பிகளாக மாற்றம் அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா கோணமொட்டு. கோணமொட்டு பகுதி பற்று கம்பிகளாக மாறுது, அதனாலதான் பாகற்காய் தாவரம் கொடியா வளருது. பின்னு கொடி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சங்குப்பூ, மல்லிகை செடிகள் எல்லாமே பின்னு கொடி தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. ரயில் கற்றாழை தாவரத்தில் எந்த பகுதி முட்களாக மாறி உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இலையின் நுனி பகுதி, அதோட விளிம்பு பகுதி எல்லாமே முட்களாக மாறி இருக்கு. அடுத்தது காகிதப்பூ தாவரத்தின் முட்கள் எங்கு காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா தண்டு பகுதியில இருக்கு. காகிதப்பூ தாவரத்தோட முட்கள் எங்க இருக்குன்னா தண்டு பகுதியில இருக்கு. அடுத்தது சப்பாத்தி கள்ளி தாவரத்தின் முட்களாக மாறி உள்ள அமைப்பு எதுன்னு கேக்குறாங்க. இலைகள். சப்பாத்தி கள்ளியில அதோட இலைகள் தான் முட்களாக மாறி இருக்கு. இலைகளின் 3 முக்கிய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை, சுவாசம் மற்றும் நீராவி போக்கு. இது எல்லாமே இலைகள் தான் பண்ணுது. அடுத்த கொஸ்டின், பற்று கம்பி என்பது என்ன அப்படின்னா மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் பற்றுவதற்கு பயன்படும் உறுப்பு தான் பற்று கம்பி. அதாவது கொடி வகைகள் எல்லாமே படுறதுக்கு அந்த கம்பி இருக்குங்க இல்லையா, பற்று கம்பி. அடுத்தது பின்னு கொடி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் நேராக நிற்க உதவுவது பின்னு கொடி அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் விலங்குலகம். விலங்குலகத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உயிரினத்தின் மிக சிறிய செயல்படும் அலகு எது அப்படின்னு பார்த்தோம்னா செல். ஒரு செல் உயிரிகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா அமீபா, பாராமிசியம், யுக்ளினா. அதே பல செல் உயிரிகள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா மனிதன், மீன், தவளை, சிங்கம். ஒரு செல் உயிரிகளை எதன் மூலம் மட்டுமே பார்க்க முடியும் அப்படின்னா நுண்ணோக்கியின் வழியை மட்டும்தான் பார்க்க முடியும். விலங்குகளுக்கிடையே மிகவும் முதன்மையான உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செல் உயிரினம். ஒரு செல் உயிர்கள் எதில் வாழும் தன்மை கொண்டவை? நீரில் வாழும் தன்மை கொண்டவை. அமீபா எதிலிருந்து உணவை பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நீரிலிருந்து உணவை பெறுகிறது. அமீபா உண்ட உணவு எதன் மூலம் செரிமானம் அடைகிறது? உணவு குமிழி மூலமாக செரிமானம் அடைகிறது. அமீபாவில் கழிவு நீக்கம் எதன் வழியே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நுண் குமிழ்கள் மூலமா நடைபெறுது. அடுத்தது அமீபாவில் சுவாசித்தல் எந்த முறையில் நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எளிய பரவல் முறையில் உடலின் மேற்பரப்பின் வழியாக சுவாசித்தல் முறை நடைபெறுகிறது.
அடுத்தது அமீபாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா போலிகால்கள். பாராமிசியத்தின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எதுன்னு பார்த்தோம்னா கசையிலைகள். யூக்ளினாவின் இடப்பெயர்ச்சி உறுப்பு கசையிலைகள். அடுத்த கொஸ்டின், ஒரு செல் உயிரிகளில் எவை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. திசுக்கள், உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் இல்லை. ஒரு செல் உயிரிகள்ல திசுக்கள் கிடையாது, உறுப்புகள் கிடையாது, உறுப்பு மண்டலங்களும் கிடையாது. ஒரு செல் பல செல் உயிரிகள் எவ்வாறு வளர்ச்சி அடைகின்றன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு செல் உயிரிகள் செல்களின் அளவு அதிகரிப்பதால அது வளர்ச்சி அடையுது. அதே பல செல் உயிரிகள் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதனால பல செல் உயிரிகள் வளர்ச்சி அடையுது. அடுத்த கொஸ்டின், தகவமைப்பு என்றால் என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழ்வதற்கேற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறந்த மாற்றங்கள், சிறந்த அமைப்புகளை தான் நம்ம தகவமைப்பு அப்படின்னு சொல்றோம். மீனின் வடிவம் என்ன அப்படின்னா படகு வடிவம். மீனின் படகு போன்ற வடிவம் எதற்கு உதவியாக இருக்கு அப்படின்னா எளிதாக மற்றும் வேகமாக நீந்துவதற்கு உதவியா இருக்கு. மீனின் சுவாச உறுப்பு எதுனா செவில்கள். மீனின் வால் துடுப்பு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா வால் மூலமா திசையை திருப்பறதுக்கு, உடல் சமநிலையை பெறுவதற்கு மீனோட வால் துடுப்பு உதவியா இருக்கு. பல்லிகள் எந்த வகையை சார்ந்தவை அப்படின்னு கேக்குறாங்க. செதில்களால் ஆன தோல் அமைப்பை கொண்டவை ஊர்வன வகைகள். சரிங்களா? பல்லிகளோட தோல் எப்படி இருக்கும்? செதில்களால் ஆயிருக்கும். இது ஊர்வன வகையை சேர்ந்தவை. பல்லிகள் எப்பகுதியில் வாழ்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பமண்டல பகுதியில தான் பல்லிகள் பெரும்பாலும் வாழுது. அடுத்த கொஸ்டின், பல்லிகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன அப்படின்னா நுரையீரல் மூலமாக சுவாசிக்கின்றன. பல்லிகள் இரையை பிடிக்க உதவுவது எது அப்படின்னா பற்களில் காணப்படும் நீட்சி பகுதிகள். பல்லி நாக்குன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா பற்களோட நீட்சி பகுதி தான் பல்லி இரையை பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அடுத்த கொஸ்டின், விரல்களுக்கிடையே சவ்வுகள் அமைந்த பல்லி வகை எது அப்படின்னா டைனோசர். விரல்களுக்கிடையே சவ்வுகள் அமைந்த பல்லி வகை டைனோசர்னு சொல்றோம். நெக்ஸ்ட், பறவைகளின் வடிவம் என்ன அப்படின்னு சொன்னா பறவைகளின் வடிவம் படகு வடிவம். அடுத்த கொஸ்டின், பறவைகளில் வாய்க்கு பதிலாக அமைந்த உறுப்பு எது அப்படின்னா அலகுகள். பறவையோட வாயை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, பறவையின் சுவாச உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா நுரையீரல். பல்லிக்கும் பறவைக்கும் சுவாச உறுப்பு நுரையீரல். அதே மீனுக்கு சுவாச உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா செவில்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பறவையின் எந்த உறுப்பு இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளது அப்படின்னா முன்னங்கால்கள். பறவையோட முன்னங்கால்கள் தான் மாறுபட்டு இறக்கைகளாக மாறி இருக்கு. அடுத்த கொஸ்டின், பறவைகள் எத்தகைய எலும்புகளை பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா புள்ளீடற்ற அல்லது வெற்றிடத்திலான இலகுவான எலும்புகளை கொண்டிருக்கு. அதனாலதான் அது ஈஸியா பறக்குது. பறவைகள் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவும் உறுப்பு எது அப்படின்னா பறவைகளோட வால். மீன் அசுலஸ் பறவைகள் எல்லாத்துக்குமே அதோட திசைகளை கட்டுப்படுறதுக்கு பயன்படுத்துறது அதோட வால்கள் தான். அடுத்த கொஸ்டின், பறவைகள் பறக்கும் போது ஏற்படும் அழுத்தத்தை தாங்குவதற்கு உதவுவது வலிமை மிக்க மார்பு தசை. நெக்ஸ்ட், இருமை பார்வை பெற்ற உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பறவைகள். ஒட்டகம் உடலில் கொழுப்பை எங்கு சேமித்து வைக்குது அப்படின்னா அதோட திமில் பகுதியில தான் சேமித்து வைக்குது. பாலைவன கப்பல் எனப்படும் உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டகம். நெக்ஸ்ட், ஒட்டகம் எவ்வாறு நீண்ட நாள் நீர் அருந்தாமல் உயிர் வாழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டகம் தனது உடலில் இருந்து சிறிதளவு சிறுநீரை மட்டுமே வெளியேற்றும். அவற்றின் உடலிலிருந்து வியர்வை வெளியேறுவதில்லை. ஒட்டகம் சிறுநீரை மட்டும்தான் சிறிதளவு வெளியேற்றும். ஒட்டகத்திற்கு வியர்க்காது. ஸோ அதனால அது நீண்ட நாளுக்கு உடம்புல நீரை சேமிச்சு வச்சுக்குது. ஒட்டகத்தின் உடலுக்கு சக்தி தேவைப்படும் போது அதனை எங்கிருந்து பெறுகிறது அப்படின்னா அதோட திமில் பகுதியில் சேமித்து வைத்துள்ள கொழுப்பை சிதைத்து ஊட்டம் பெறுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட், நீர் அருந்தாத உயிரினம் எது அப்படின்னா எலி, கங்காரு. ஏன்னா அவற்றின் உணவிலிருந்தே அவை நீரை உருவாக்கி கொள்கிறது. எலியும் கங்காரும் அதோட சாப்பாட்டுல இருந்தே நீரை உருவாக்கிக்கிறதுனால அது தனியா நீர் அருந்தாது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது அப்படின்னா நீலகிரி வரையாடு. குளிர்கால உறக்கம் என்றால் என்ன? அதிகப்படியான குளிரை தவிர்க்க குளிர்காலத்தில் நீண்ட உறக்கத்தில் ஈடுபடுவது குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்றோம். அதே கோடைகால உறக்கம் என்றால் என்னன்னு பார்த்தோம்னா அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க கோடை காலத்தில் நீண்ட உறக்கத்தில் ஈடுபடுவது கோடைகால உறக்கம் என அழைக்கப்படுகிறது. குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் உயிரினம் ஆமை. அதே கோடைகால உறக்கத்தில் ஈடுபடும் உயிரினம் எதுன்னு பார்த்தோம்னா நத்தை. பென்குயின்கள் எங்கு 0°C வெப்பநிலையில் கூண்டுகளில் பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல ஜுராங் பறவைகள் பூங்கால சிங்கப்பூர்ல இருக்க ஜுராங் பறவைகள் பூங்கால பெங்குயின்களை 0°C வெப்பநிலையில கூண்டுகள்ல வச்சு பராமரிக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம சயின்ஸ் கொஸ்டின்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.